Professor, just wait, Professor. I'm new to this college. I just wonder where's the principal's apartment and the research department. Is it over here or there or here? Stop. Wait, please. I am very sorry. I know professor. I am Canadian owner and master. Master? Tea master. Oh. My name, Yalumalai. Elumalai? 7 hills. Alright. I don't know English. But you're wearing a coat. When you come to speak English, can you tell me where's the right place? It's... One second. இந்த கோட்டு தான் உங்க கண்ணை உறுத்துதா? இந்தாங்கடி அத்தா, ஓகே? Okay, cool, okay. Hey, அவளை பார்க்கலன்னா எனக்கு உலகமே மறந்து போயிடுச்சு. பீச்சும் கேண்டீனும் ஒரே மாதிரி ஆகி போச்சு. வணக்கம்டா. என்ன வியாபாரம் எப்படி இருக்கு? 20 லிட்டர் பால் காலி. வெரி குட். 25 கிலோ தோசை மாவு காலி. வெரி குட். 30 கிலோ கோதுமை மாவு காலி. 4 சிலிண்டர் காலியா போச்சு. ஜூஸுக்கு வச்சிருந்த பழமெல்லாம் காலி. அடடே, ஒரு முதலாளியா இப்படித்தான்டா சந்தோஷப்படுத்தணும். இப்ப நான் உங்களை சந்தோஷப்படுத்துறேன். இந்தாங்க, ஆளுக்கு 100 ரூபாய் வச்சுக்கங்க. வாங்க போய் கல்லாவ திறந்து கலெக்ஷனை பாப்போம். கெட்டிக்கார பசங்கடா நீங்க. என்னடா கல்லாவும் காலியா இருக்கு? எல்லா பையலும் கடனுக்கு தாப்டா காலியா இல்லாம கல்லா நிறைஞ்சாவலியும். ஏண்டா எல்லாத்தையும் கடன் கொடுத்து காலி பண்ண இல்லாம எங்கிட்ட ஆளுக்கு 100 ரூபாய் ஊக்கத்தொகை வேற வாங்கிருக்கீங்க. ராஸ்கல். சரி, என்ன பண்றது? காசு கேட்டா காலேஜ் முடிச்சு சைக் பண்ணுவாங்க. அப்புறம் நான் ரோட்டோரம் பிச்சை எடுக்கணும். முதலாளி, இந்த பாரு, நீ முதல்ல இந்த அளவை குறை. 7 மலை தாண்டி 8வது மலைக்கு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா என்ன வேணாலும் செய்வேன் நீ. ஏற்கனவே வியாபாரம் கிளுங்குது. நல்றாங்க பாப்பா. என்ன செய்து? எது உடம்பு சரியில்லையா? வயிறு வலிக்குதா? ஆஸ்பத்திரிக்கு வேணா போவோமா? ஏன் ஒரே ஃபீலிங்கா இருக்க? அது வந்து சார், என் பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் சார். என்ன கேட்டான்? இந்த ஷாம்புக்கும் பாம்புக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டான் சார். அதுக்கு பதில் சொன்னாதான் என்கிட்ட பேசுவானா சார்? சாம்புக்கும் பாம்புக்கும் என்ன வித்தியாசம்? ஆமா சார். ஏன் சாம்ப கொண்டு பாம்போட சேர்க்கிறான்? சரி, அதுக்கு பதில் சொன்னா சந்தோஷமா இருப்பியா? ஆமா சார். சொல்றேன் கேட்டுக்க. சாம்பு போட்டா தலையில நுர வரும், பாம்பு போட்டா வாயில நுர வரும். சார், தேங்க் யூ சார். அப்படி போடே. இது எங்க உப்பட போகுது? போட. டேய் பழம், இங்க வாடா. சார், அதோ வராளுங்களே பொண்ணுங்க. சரிங்க சார். அவங்க கிட்ட உன் ஸ்டைல்ல ஐ லவ் யூ சொல்லு போ. சரிங்க சார். பொண்ணுங்க மாதிரியே இருக்காளுவ. சோதிகா, கோபிகா, சினேகா, யாராவது காதல் பிச்சை போடுங்கம்மா. நான் என்ன அவங்கள மாதிரி மூக்கும் முனியுமா இருக்கணும்னு கேட்டனா, இல்ல கும்முன்னு இருக்கணும்னு ஆசைப்பட்டனா? எது உங்கள மாதிரி வாடங்க வா. ஏண்டா லவ் சொல்ல சொன்னா பிச்சை எடுக்கிற? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? பிச்சையா? Good morning, students. Good morning, sir. In this first year, you people are going to study about social psychology, advertising, drawing, journalism, and of course, wonderful photography. Okay, students, I think I would like to know about your talents now, okay? Let's start with the short boy there. வணக்கம். எவ்வளவு எதிர்காலத்திலயும் நான் ஒரே பிச்சில அணையாம சிகரெட்டை பத்த வச்சு ஸ்டைலா பிடிப்பேன் சார். You there. ஓப்பனரே இல்லாம ஒரு கேஸ் பீர் கொடுத்தாலும் சரி, பல்லாலே கடிச்சு ஓபன் பண்ணி நொர பொங்காம ஊத்தி அப்படியே சாப்பிடுவேன். Useless. Sit down. சார், தூரத்துல வர ஃபிகர் சூப்பர் ஃபிகரா இல்ல சொதப்பல் ஃபிகரான்னு இங்க இருந்தே பார்த்து கண்டுபிடிப்பேன் சார். Idiot. Sit down. Okay. Hello, excuse me. Hello. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். என் மனசுக்குள்ள அவளும் அவ மனசுக்குள்ள நானும் இறங்கி ஆழமா போயிட்டு இருக்கோம் சார். போய் என்ன தூர் வர போறீங்களா? 2 பேரும் இங்க சிலையா நிக்கிறதுக்கு ஜவுளி கடை ஷோகேஸ்க்குள்ள போய் நின்னீங்கன்னா பணம் தருவான். ஏன் கேண்டீன் தான் கிடைச்சா? வரும்போது சிங்கிளா வரீங்க, போகும்போது 2 பேரா சேர்ந்து ஊரை விட்டு ஓடி போயிருக்கீங்க. நான் தான் உங்க எல்லாரையும் வண்டி ஏத்திரணும் பிரின்சிபால் தானே 5-6 தடவை கூப்பிட்டு என்ன ஆப் வைக்கிறான். அறிவில்லை உங்களுக்கு எல்லாம்? போங்க சார், காதலுக்கு மரியாதை கொடுங்க. முதல்ல நீங்க காலேஜுக்கு மரியாதை கூட கத்துக்கங்க. இது இங்க பண்ணாதீங்க, இடத்த காலி பண்ணுங்க. வேஸ்ட் ஃபெலோ, வாடா போலாம். இது வேஸ்ட் புலாவா? டேய், இனிமே இந்த ஜோடி எவ்வளவு நேரம்? சி, இது வேற ஒண்ணு. இதுவும் தான். காலேஜ்ல ஒரு தியேட்டர் கட்டி வைங்கடா. போர் அடிக்கும் போது நாங்கெல்லாம் படம் பார்த்துக்கிற சொன்னா இந்த பிரின்சிபால் கேக்குறாரா? நீ ஜிமெட்டுக்கு அப்ளை பண்ணிட்டியா? நேத்தே அப்ளை பண்ணிட்டேன். ஏய் மச்சான், அலையாத. இந்தா இதுலடா. அது போறாளே பச்சை கலர் சுடிதார், அது யாருன்னு தெரியுதா? பிப்பாஷா பாசு. பிப்பாஷா வாசுவா? அலையாதடா. அது யாரா? யாளு. உனக்கெல்லாம் ஒரு ஃபிகரா? வாய பொளக்காதடா. அந்த பச்சை உன் ஃபிகர் ஓகே, கூட ஒரு பிச்சை போது. அது யாரு? அது ஒரு எச்ச. டேய் சும்மாரா, அது அவளோட ஆளு.
காலேஜ் உள்ள ஷார்ட்ஸ் போடக்கூடாதுன்னு ரூல்ஸே இருக்கு. ஆனா ஷார்ட்ஸே உனக்கு பேண்ட் மாறுதுன்னு பிரின்சிபல் மன்னிச்சு விட்டாரு. ஆனா அதுக்காக நீ அடுத்தவன் ஃபிகர்லாம் உன்வால் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, நான் மன்னிச்சு விட மாட்டேன். மகனை சீட் வச்சு மூக்கிலே சூடு வச்சிருவேன். ஏய் கருத்து பேசுனது போதும், வா போலாம். கிளாஸ் ரூம் தானே? இல்லடா இதே மாதிரி வெட்டியா வேற எங்கேயாவது உட்காந்து பேசு. அதானே நீ திருந்திட்டோன்னு பயந்து தப்பு என்னைக்குமே பண்ண மாட்டேன்டா. என்னடா பாதி ஆயிட்ட பேதியா? திருப்பி ஏன்டா வர போடல போல. அங்க போறா, அவன் தனத்தானே துப்பிட்டு இருக்கான். ஏண்டா இதுக்கெல்லாம் ஆள வச்சாடா துப்ப முடியும்? இப்படி துப்புறவன என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சா கேவலமா இருக்குடா. ஏய் ஊரே உன் மூஞ்சில காரி துப்புது, உன் கூட நாங்க ஃப்ரெண்டா இல்ல? அப்ப அவன் லூசு மாதிரி துப்புறது தப்பு இல்லன்றியா? யாரா லூசு? அவன் ரொம்ப தெளிவா இருக்கான். இந்த கிரவுண்ட்ல எங்க வேணாலும் துப்பலாம். அதோ அந்த மரத்தை கீழே துப்பலாம், இதோ இந்த குப்பை தொட்டியில துப்பலாம். இவளையே இவன் மூஞ்சில கூட துப்பலாம். ஆனா இங்க எங்கேயுமே துப்பாம தான் பாக்கெட்லயே துப்பிக்கிறான் பாரா. இவன் தான்டா இந்தியாவோட சிறந்த குடிமகன். இவனை போய் கொஞ்ச நேரத்துல இன்சல்ட் பண்ணிட்டீங்கடா டேய். அப்போ பாக்கெட்ல துப்புறத ரைட்ன்ற? ஆமாண்டா. அட்டன் உங்க பாக்கெட்ல துப்பிக்கீங்கடா, என் பாக்கெட்ட வாட்டர் பேட் ஆயிட்டீங்கடா. ஜோக்கர் வந்துருச்சுல, முதலாளி தப்பா எடுத்துக்க போறானே. டேய் டேய் என்னடா சேர்லாம் காலியா கிடக்கு, யாரும் காணா உட்கார்ந்து சீட்டு விளையாடுறீங்க? அதான் எழுதி போட்டோம்ல. என்ன எழுதி போட்ட? ஜோடியாக யாரும் உள்ளே வரக்கூடாது. அட பாவி பயல, யார கேட்ட அப்படி எழுதி போட்ட? யார கேட்கணும்? என்னடா ஒரு டைப்பா மிரட்டுற? நீங்க தானே முதலாளி அடிக்கடி புலம்புனீங்க. என்ன வரும்போது சிங்கிளா வராங்க, போகும்போது ஜோடி ஜோடியா ஊரை விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க. பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு வச்சு மான மரியாதை எல்லாம் கெடுக்கிறாருன்னு, அதான் உங்க மான மரியாதை போக கூடாதுன்னு அப்படி எழுதி போட்டோம். ஏண்டா கோபத்துல ஒரு வார்த்தை சொன்னா அதை உடனே போர்டுல எழுதி போடுவாங்களா? ஏண்டா எனக்கு மான மரியாதை சூடு சொரணை இருக்குன்னு என்னைக்குடா அவங்கள்ட்ட சொன்னேன்? அதான் அந்த கேண்டீனை திறக்கிற அன்னைக்கே இந்த வாசல்ல வச்சு குழிய தோண்டி புதைச்சாச்சு இல்ல. அப்புறம் அதுக்குடா உங்களுக்கு இந்த அக்கறை? ஜோடி ஜோடியா உள்ள வரலன்னா எப்படா வியாபாரம் நடக்கு, நான் எப்படா கடன் நடப்பேன்? ஏற்கனவே வட்டியை கட்ட முடியும். என்னடா 100 இட்லி போட்டேன், 100 சப்பாத்தி போட்டேன், 100 வடை போட்டேன். இதுக்கு மேல என்ன போடணும்? திண்டுக்கல்லுக்கு ஒரு எஸ்டிடி ஒண்ணு போடு. எதுக்கு? ஓ மண்ட சைஸ்ல மொக்க பூட்டு ஒண்ணு வேணும்னு. அதை வாங்கி இந்த கேண்டீனை பூட்டி விட்டு ஓ தலைமையில திருப்பதிக்கு கோவிந்தா கோவிந்தான்னு பாத யாத்திரை போவோம். அடிச்சு இத சுத்தம் பண்ணி நீங்க போற நடையிலேயே தெரியுதுடா இன்னும் இருக்கானேங்கிற ஃபீலிங். இருக்கட்டும், நான் உங்களை வச்சுக்கிறேன். ஐயோ முறிச்சிட்டாங்களே எலும்ப. அன்புள்ள பூஜாவிற்கு சிவா எழுதி கொள்வது. என்னோட நண்பர்கள் யாராவது அவங்க நேசிக்கிற பொண்ணுகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லும் போது நான் சிரிப்பேன். நானும் தான் சிரிப்பேன். ஏய் வேணாம், ஓவரா சிரிக்காத. சிரிச்ச மாமன் அவ்வளவுதான். என்னடா ஓவரா சிரிக்கிற? என் லவ் என்ன அவ்வளவு இலக்காரமா போச்சா? போடாடே. நீ இந்த கடிதத்தை படிச்சுட்டு எஸ் ஐ டூ லவ் யூன்னு சொல்ல போற அந்த ஒரு நொடிக்காக தான் காத்துட்டு இருக்கேன். காதலுடன் சிவா. நீ என்னடா நினைக்கிற இந்த லெட்டரை பத்தி? நடத்துடி நடத்து. வந்தா லவ், போனா ஃப்ரெண்ட்ஷிப். டேய் என் காதல் சக்சஸ் ஆகணும்னு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கோடா. அண்ணே வேண்டிக்கிறேன். அது டேய் இவன் ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆயிட்டான்டா. மூஞ்ச க்ளோஸ் அப்ல பாத்துட்டானா? இவனை விட்டுட்டு அவனை பாடுறா, அவன் ஏதோ ஆவிகிட்ட பேசுற மாதிரியே இருக்குடா. ஏய் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. கரெக்டா? இது வரைக்கும் கரெக்ட் தான். இனிமே தான் மாட்டிக்க போறேன்னு பயமா இருக்கு. இப்ப எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இப்ப நான் அமெரிக்கா போறேன்னு வச்சுக்கோயேன், உன்னை பாஸ்போர்ட் வீசா எல்லாம் கூட்டிட்டு போயிடுறேன்டா. ஓகேவா? ஆவி கிட்ட தானே பேசுறான். அது எப்படி அவள கரெக்டா சொல்ற? பின்ன ஆவிக்கெல்லாம் ஏத்துறா பாஸ்போர்ட் விசா எல்லாம். இப்போ ஃபிகருங்க எதுவும் கிடைக்கலன்னு பேய லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்கடா. இலே லவ் லெட்டரை பூஜாட்ட கொடு, அவங்க அப்பத்தாட்ட கொடுத்துறாத. டேய் இப்ப மரியாதையா உள்ள வர போறியா இல்லையா? வாடா, வாங்குறேன்ல. வெரி குட் பாய். இந்த உள்ளே இரு. நம் தேசிய கொடி ஒவ்வொரு இந்தியனின் தொப்புள் கொடி. மயிலின் மென்மை, புலியின் வன்மை இரண்டும் சேர்ந்தவர்கள் நாம். அக்னி சிறகுகள் கொண்டு பறக்கும் அமைதிப்புறா. இருந்தாலும் இந்த விண்மீன் ஒளிர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. What an excellent project.
மச்சான் சூப்பர்டா அசத்திட்ட எக்ஸலென்ட் சிவா எக்ஸலென்ட். குட். நெக்ஸ்ட் சுமன். என் இனிய பேராசிரியரே, எழுதாத கவிதையே சிறந்த கவிதை, வரையாத ஓவியமே சிறந்த ஓவியம், நான் எடுக்காத ப்ராஜெக்டே சிறந்த ப்ராஜெக்ட் என்று அன்புடன் உங்கள் மாணவன் சுமன். உங்கள் ஆதரவுக்கு நன்றி, உங்கள் பாராட்டுக்கு நன்றி, உங்கள் கரகோஷத்துக்கு நன்றி. அமைதி தெலுங்கு டப்பி அசுதினம் பாத்தியா என் ப்ராஜெக்ட் எப்படி? உதைக்காத உதைய சிறந்த புள்ளி ராஜா மாதிரி உனக்கு பாலராஜா ஸ்டைலா பாடுறாங்க.